வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது உலக புகழ்பெற்ற சிங்கமான ஸ்கார்ஃபேஸோட தி 4 மஸ்கடிஸ் கூட்டணி எங்கே பிறந்து வளர்ந்து நாடோடியாக வாழ்ந்து தன்னோட முதல் பிரதேசத்தை கைப்பற்றிச்சு. அதுக்கப்புறம் எத்தனை சண்டைகளை போட்டு எத்தனை சிங்க கூட்டங்களை கைப்பற்றி எந்த அளவுக்கு தங்களோட ராஜ்யத்தை பெருசாக்கிச்சுங்கிறத பார்ட் 1, 2, 3ல் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த ஃபைனல் பார்ட்டில் ஸ்கார்ஃபேஸோட தி 4 மஸ்கடிஸ் கூட்டணி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, அதோட மகன்கள் யார், 400 ஹைனாஸையும் 130 ஆண் சிங்கங்களையும் அது சோலோவோ கொண்டுதா, இந்த மாதிரியான கேள்விக்கான பதில்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்காவோட கென்யாவில் இருக்க மாசாய் மாரா நேஷனல் ரிசர்வ். இந்த ரிசர்வில் 2015 வருஷம் ஸ்கார்ஃபேஸோட தி 4 மஸ்கடிஸ் கூட்டணி தான் 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான மிகப்பெரிய பிரதேசத்தை கண்ட்ரோல் பண்ணி 8 சிங்க கூட்டங்களை டேக் ஓவர் பண்ணி அசைக்க முடியாத வலுவான சக்தியாக இருந்தது. மஸ்கடிஸ் கூட்டணி உச்சத்தில் இருந்த காலகட்டம் இந்த வருஷம்தான். எந்த சிங்க கூட்டணிக்கும் அதுங்களை எதிர்க்கிற தைரியம் கிடையாது. இப்படி மாசாய் மாராவில் மாஸ் காட்டின மஸ்கடிஸ் கூட்டணி 2016 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கினது. கட்டுப்படுத்துகிற சிங்க கூட்டங்களோட எண்ணிக்கையும் ஆட்சி பண்ணுற ராஜ்யத்தோட பரப்பளவும் குறைஞ்சிக்கிட்டே போனது. இதுக்கு முக்கிய காரணம் காலம்தான். டைம் மஸ்கடிஸோட வலிமையையும் ஆக்ரோஷத்தையும் குறைச்சிக்கிட்டே போனது. மஸ்கடிஸ்க்கு இப்போ கிட்டத்தட்ட 9 வயசு. காடுகளில் ஆண் சிங்கங்களோட சராசரி ஆயுட்காலம் 8லிருந்து 10 வயசுங்கிறதால மஸ்கடிஸ் 9 வயசு வரை வாழ்ந்தது பெரிய விஷயம்தான். இந்த வயசான காலத்தில் இதுங்க ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. முன்ன மாதிரி கைப்பற்றின எல்லா பிரதேசத்துலையும் ரோந்து பணியில் ஈடுபட முடியல. ஸோ மஸ்கடிஸில் இருந்து ஒவ்வொரு சிங்க கூட்டமாக கையை விட்டு போனது. ஆல்ரெடி இதுங்க மார்ஷ்பேடை மொத்தமாக கைவிட்டதால் 2016 தொடக்கத்தில் ரஃபீகி அண்ட் கரிபுங்கிற 2 ஆண் சிங்கங்களால் மார்ஷ்பேடு கைப்பற்றப்பட்டது. அதே நேரத்தில் இந்த டைமில் மஸ்கடிஸ் அதிகமாக கண்டுக்காத ரிச் ப்ரைடையும் 4 கிலோமீட்டர் மேல்ஸான பிளாக்கியும் லிப்ஸ்டிக்கும் எடுத்துக்குது. 2016 ஜூனில் மாரா ஆற்ற கடந்த மஸ்கடிஸ் கடைசியாக ஒரு தாட்டி மாரா ட்ரையாங்கலில் இருக்க ஓலோலோ சிங்க கூட்டத்தையும் மாரா ரிவர் சிங்க கூட்டத்தையும் பார்த்துட்டு வருதுங்க. இதுதான் மாரா ட்ரையாங்கலில் மஸ்கடிஸோட கடைசி விசிட்டாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் இதுங்க அங்கே போகவே இல்லை. ஸோ 3 கிச்சுவா மேல்ஸும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் 2015 கடைசியில் ஓலோலோ சிங்க கூட்டத்தையும் 2016 கடைசியில் மாராத்துக்கு பக்கத்தில் காணப்பட்ட டோபி பிளைன்ஸ் பிரைடையும் 2017 தொடக்கத்தில் மாரா ரிவர் பிரைடையும் கைப்பற்றினது. அப்போ இப்போ மஸ்கடிஸ் கிட்ட 3 சிங்க கூட்டங்கள் மட்டும்தான் மீதி இருக்கு. ரெக்ரோ பிரைடு, ரெக்ரோ பிரேக்வே பிரைடு, அப்புறம் பாரடைஸ் பிரைடு. இந்த 3 சிங்க கூட்டத்துக்குள்ளேயே மஸ்கடிஸோட பிரதேசம் சுருங்கி போனதால இந்த 2016 வருஷம் தான் மிகப்பெரிய மஸ்கடிஸ் சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய சரிவாக அமைஞ்சுது. இதை இன்னும் மோசமாக்குற விதமாக அடுத்தடுத்து மோசமான விஷயங்கள் நடக்குது. 2016 ஜூலையில் ஸ்கார்ஃபேஸோட வலது கண்ணில் இருக்க மிகப்பெரிய காயம் மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தால் ஓப்பன் ஆகிடுச்சு. இதனால் ஸ்கார்ஃபேஸோட வலது கண்ணு தெரியாமல் போனதாக சொல்லப்படுது. ஆனால் அது உறுதியாக தெரியல. அடுத்து 2016 ஆகஸ்டில் ஸ்கார்ஃபேஸுக்கு வெளிப்படையான எந்த காயங்களும் இல்லைனாலும் அது நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி சிங்கங்கள் கூட சண்டை போட்டதாலேயோ இல்லை காட்டெருமை, வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி மாதிரியான விலங்குகளை வேட்டையாடும் போது அதுங்க தாக்குனதாலேயோ ஸ்கார்ஃபேஸோட வலது இடுப்பு எலும்பு அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கு. இதனால் இது கிட்டத்தட்ட 3 காலில் நொண்டி நொண்டி நடக்குது. இது தற்காலிகமாக இல்லாமல் ஸ்கார்ஃபேஸுக்கு நிரந்தரமான ஒன்றா அமைஞ்சிடுது. இருந்தாலும் ஸ்கார்ஃபேஸ் இதை நல்லாவே சமாளித்து நடக்குது. இப்படி மஸ்கடிஸ் கூட்டணிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கார்ஃபேஸுக்கும் 2016 வருஷம் மோசமான வருஷமாக அமைச்சுது. இருந்தாலும் ரெக்ரோ பிரைடு, ரெக்ரோ பிரேக்வே பிரைடு, பாரடைஸ் பிரைடு இந்த 3 சிங்க கூட்டங்களையும் தக்க வச்சுக்கிட்டு இன்னும் சில வருடங்கள் மஸ்கடிஸ் ஸ்மூத்தாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி 2019 பிப்ரவரியில் ராங்காய் பாய்ஸுங்கிற 3 நாடோடிகள் மஸ்கடிஸ் எல்லைக்குள்ளே நுழையுது. இந்த 3 ராங்காய் பாய்ஸுக்கும் வெறும் 4 வயசுங்கிறதால பெருசாக வலிமையும் அனுபவமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் மஸ்கடிஸை விட எண்ணிக்கையில் கம்மியாக இருந்ததால் 4 மஸ்கடிஸும் சேர்ந்து தங்களோட பிரதேசத்தை விட்டு ராங்காய் பாய்ஸை விரட்டி அடிக்குது. மஸ்கடிஸ்க்கு இப்போ கிட்டத்தட்ட 12 வயசு. இந்த வயசான காலத்திலையும் எண்ணிக்கையோட பலத்தையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி நாடோடிகள்கிட்ட இருந்து தன்னோட பிரதேசத்தை பாதுகாக்குது. ஆனால் இதுங்களோட இந்த எண்ணிக்கையும் ரொம்ப நாள் நீடிக்கலை. 4 மஸ்கடிஸ் ரொம்ப சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்குது. அது ஹண்டர். 2019 ஆகஸ்ட் கடைசியில் மாரா ஆற்ற கடந்து மாரா ட்ரையாங்கலுக்கு போன ஹண்டர் திரும்பி வரவே இல்லை. அதுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஒருவேளை மாரா ட்ரையாங்கலில் இருக்க தங்களோட பிரதேசத்தை பாதுகாக்கும் போது மற்ற சிங்கங்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டதா, இல்லை ஆற்ற கடக்கும் போது முதலையால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுச்சான்னு தெரியல. எந்த காரணமாக இருந்தாலும் ஹண்டர் இனிமேல் இல்லைங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. மஸ்கடிஸ் கூட்டணியில் ஹண்டர் தான் ரொம்ப சின்னது. வயசில் மட்டும் இல்லாமல் சைஸ்லேயும் ரொம்ப சின்னது. அதோட பிடரி முடி கூட பொன்னிறமாக தான் இருக்கும். இதனாலேயே மஸ்கடிஸ் கூட்டணியில் ஒரு இளம் சிங்கம் மாதிரி ஹண்டர் காட்சி அளிக்கும். ஹண்டர் காட்டெருமைகளை வேட்டையாடுறதுல சிறந்து விளங்கினது.
கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் தினமும் ஒரு காட்டெருமையை வேட்டையாடும். அதனால தான் இதுக்கு ஹண்டர்னே பேர் வைக்கப்பட்டது. ஹண்டர் ஒரு தனிமை விரும்பி, எப்பவுமே தனியாக இருக்க தான் அது விரும்பும். மற்ற சிங்கங்கள் கூட சண்டை போடும் போதும், ரோந்து பணியில் ஈடுபடும் போதும், சாப்பிடும் போதும், அப்புறம் இனச்சேர்க்கையின் போது மட்டும்தான் இது கூட்டத்துக்குள்ளே இருக்கும். மற்ற நேரங்களில் தன்னோட தனிமையை அது ரொம்ப என்ஜாய் பண்ணும். தன்னை பார்க்க மக்கள் சஃபாரி வாகனங்களில் வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து இது விலகி தான் போகும். இப்படி தனிமையை விரும்புகிற இதோட கேரக்டர் தான் மாற ஆற்ற கடந்து தனியாக போன இது திரும்பி வரவே இல்லை. இப்படி என்னதான் ஹண்டர் ஒரு தனிமை விரும்பியா இருந்தாலும் தான் பிரதர்ஸுக்கு தேவைப்படும் போது தோளோட தோல் நின்று சண்டை போட்டிருக்கு. மஸ்கடிஸ் கூட்டணிக்கு ஒரு பக்கபலமாக இருந்து எப்பவும் இது செயல்பட்டிருக்கு. பல காட்டெருமைகளை வேட்டையாடி தான் பிரதர்ஸோட பசியை போக்கிருக்கு. பல சண்டைகள் மூலமாக உடம்புல பல வடுக்களுக்கும் இது ஆளாகிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உறுப்பினரை இழந்தது மஸ்கடிஸ் கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஹண்டர் காணாமல் போனது மஸ்கடிஸ் கூட்டணியோட முடிவின் தொடக்கமாக அமைஞ்சது. மஸ்கடிஸோட எண்ணிக்கை 3 குறைஞ்சது மட்டும் இல்லாமல் இதுங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. முன்னிருந்த ஆக்ரோஷமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் இப்போ ரொம்ப குறைஞ்சிடுச்சு. பிடரி முடியோட அளவு குறைஞ்சி பற்கள் எல்லாம் கொட்டி போய் தாடையெல்லாம் தொங்கி போயிடுச்சு. இப்படி வயசான பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் போட்டி ஆண்களோட தொல்லை தாங்க முடியல. முக்கியமாக 6 பிலாஷகா மேல்ஸ் இந்த டைமில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவானதால் அதுங்களோட எழுச்சியினால் ஓரங்கட்டப்பட்ட சிங்க கூட்டங்களில் மஸ்கடிஸ் கூட்டணியும் ஒன்று. பிலாஷகா மேல்ஸோட வளர்ச்சியினால் பாரடைஸ் சிங்க கூட்டத்தை விட்டு மஸ்கடிஸ் விலகிடுது. இப்போது இதுங்க கிட்ட ரெக்ரோ பிரைடும் ரெக்ரோ பிரேக்அவே பிரைடும் தான் இருந்தது. ஆனால் 3 சேலஸ் பாய்ஸ் வருகையால் இந்த 2 சிங்க கூட்டத்தை விட்டு விலக வேண்டிய நிலைக்கு மஸ்கடிஸ் தள்ளப்படுது. இப்போ கைப்பற்றி வச்சிருந்த மொத்த சிங்க கூட்டமும் கையை விட்டு போனதால் 3 மஸ்கடிஸும் நாடோடிகள் மாதிரி சுற்றி வருதுங்க. ஒரு ஆண் சிங்கம் தன்னோட வாழ்க்கையில் 2 முறை நாடோடி வாழ்க்கையை வாழும். ஒன்று 3 வயசில் தான் பிறந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரும்போது, 2வது வாழ்ந்து முடிச்சு வயசாகி கைப்பற்றின எல்லா சிங்க கூட்டங்களும் கையை விட்டு போகும்போது. இதில் இப்போ 2வது நாடோடி வாழ்க்கையை தான் மஸ்கடிஸ் அனுபவிக்குது. எல்லா சிங்க கூட்டங்களும் கையை விட்டு போனதால் 3 மஸ்கடிஸும் நாடோடி மாதிரி மாசாய் மாறாவில் சுற்றி வருதுங்க. ஆனால் இந்த நாடோடி வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்கல. சில நாட்கள்லேயே, அதாவது 2019 நவம்பர்லேயே தலைமையான்கள் இல்லாத ரிசர்வோட தென்மேற்கு திசையில் இருக்க நார்த் லுக் அவுட் சிங்க கூட்டத்தை கைப்பற்றுது. கைப்பற்றின கையோட முடிஞ்சளவு தங்களோட ஜீன்களை பரப்புறதுக்காக கூட்டத்தில் இருக்க பெண்ணில் கூட 3 இணை சேருது. ஒரு காலத்தில் மாசாய் மாராவோட மிகப்பெரிய பிரதேசத்தை ஆண்ட மஸ்கடிஸ் 8 சிங்க கூட்டங்களை ஆட்சி பண்ணிச்சு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு மூலையில் ஒரு சின்ன சிங்க கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு சின்ன பிரதேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இதையும் கூட சிறப்பாக ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து வந்த பிரச்சனைகள் மஸ்கடிஸை பிடிச்சி ஆட்டி படைக்குது. 2020 வருஷம் தொடங்கும் போது வேட்டையாடும் போது காட்டெருமைகளால் தாக்கப்பட்டதாலேயோ, இல்லை பிரதேசத்தை பாதுகாக்கும் போது ஆண் சிங்கங்கள் கூட ஏற்பட்ட சண்டையினாலேயோ, அதுவும் இல்லைனா காட்டு பண்ணியை வேட்டையாடும் போது அதோட தந்தம் குத்தியோ சிக்கியோட தலையில் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அது வெறும் காயமா இல்லை ஒரு பெரிய ஓட்டையான கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான காயம் அது. மாதங்கள் ஓட ஓட காயத்தோட வீரியம் அதிகமாகிட்டே போனது. இந்த காயத்தால் அதோட பிடரி முடியெல்லாம் உதிர்ந்து ஏதோ ரொம்ப வயசான சிங்கம் மாதிரி காட்சியளிக்குது. ஒரு கட்டத்தில் காயத்தில் ரத்தப்போக்கு அதிகமானதால் 2020 ஆகஸ்டில் வெட்டினரி டாக்டர்ஸ் மூலமாக அதுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. சரி, இதுக்கு மேலே எல்லாம் சரியாகிடுன்னு பார்த்தா அதுதான் நடக்கலை. 2020 அக்டோபரில் போட்டி ஆண் சிங்கங்கள் கூட சண்டை போட்டதாலேயோ இல்லை காட்டெருமையை தாக்குனதாலேயோ சிக்கியோட பின்னங்கால் வீங்கி மோசமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த காயத்தால் ஸ்கார்ஃபேஸ் மாதிரியே சிக்கியவும் நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சுது. பின்னங்காலில் இருந்த காயம் இருக்க மோசமானதால் காலில் ஏற்பட்ட காயத்துக்காக சிக்கியோவுக்கு மறுபடியும் அக்டோபர் மாதத்தில் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஆனால் வெட்டினரி டாக்டர்ஸோட வேலை இதோட முடியல. மறுபடியும் செப்டம்பரில் சிக்கியோட தலையில் இருந்த காயம் ஈக்களாலையும் புழுக்களாலையும் நிரம்பி செப்டிக் ஆகியிருந்தது. ஸோ மறுபடியும் வெட்டினரி டாக்டர் சிக்கியோட தலையில் இருந்த காயத்தை சுத்தப்படுத்தி சிகிச்சை கொடுத்தாங்க. இந்த அடுத்தடுத்து 3 சிகிச்சையால் சிக்கியோட வெளிப்படையான காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியானது. ஆனால் அதோட பிடரி முடியை அது பர்மனெண்ட்டாக இழந்துடுச்சு. பிடரி முடி குறைஞ்சி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிச்சிது. சிக்கியோவுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்ட அதே 2020 ஆகஸ்டில் ஸ்கார்ஃபேஸுக்கும் சிகிச்சை கொடுக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, இனச்சேர்க்கை உரிமைக்காக தான் பிரதர் கூட சண்டை போட்டதாலேயோ இல்லை ஈக்கள் தொல்லையினால் தானாக சொரியறது மூலமாகவோ மறுபடியும் வலது கண்ணில் இருக்க ஸ்கார்ஃபேஸோட காயம் புதுசாக ஏற்பட்ட காயம் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோவில் ஸ்கார்ஃபேஸோட வலது கண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு பாருங்க. இதனால தான் மறுபடியும் ஸ்கார்ஃபேஸுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. இப்படி கூட்டணியில் சிக்கியோ காயங்களோட நொண்டி நொண்டி நடக்குது. அதே மாதிரி ஸ்கார்ஃபேஸ் கூட காயங்களோட நொண்டி நொண்டி நடக்குது. இதுங்களால வேட்டையாடவோ கூட்டத்தை பாதுகாக்கவோ முடியாது. லுக் அவுட் சிங்க கூட்டத்தோட பெண் சிங்கங்கள் வேட்டையாடுறது மூலமாக உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் இதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் முக்கியமாக இப்போதைக்கு மஸ்கடிஸ் கூட்டணியில் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரே மெம்பர் மொரானி மட்டும்தான். வேட்டையாடுறதுலையும் ரோந்து பணியில் ஈடுபட்டு கூட்டத்தை பாதுகாக்கிறதுலையும் மொரானி மட்டும்தான் ஈடுபடுது. ஸோ இப்போ மஸ்கடிஸ் கூட்டணிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் மொரானி ஆரோக்கியமாக இருக்கிறதும், அப்புறம் இன்னொன்று மஸ்கடிஸ் கூட்டணிக்கு லுக் அவுட் பிரைடில் குட்டிகள் பிறந்தது.
இந்த 2 விஷயம் தான் இப்போதைக்கு இதுங்களுக்கு இருக்கிற ஒரு குட் நியூஸ். 3 மஸ்கடிஸில் 2 மஸ்கடிஸான மொரானியும் சிக்கியும் காயங்களால் அவதிப்பட்டாலும் 3ங்கிற எண்ணிக்கை பலத்தால் இதுங்க இருக்கிறதால லுக் அவுட் சிங்க கூட்டத்தை கைப்பற்ற நினைக்கிற இளம் நாடோடி சிங்கங்கள் கொஞ்சம் விலகி இருக்கு. அதனால இப்போதைக்கு மஸ்கடிஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக அதுங்க லுக் அவுட் பீரியடை ஆட்சி பண்ணலாம். ஆனால் இது இப்படி நீடிக்குமா என்ன? கண்டிப்பாக நீடிக்கவே இல்லை. மஸ்கடிஸ் தங்களோட அடுத்த உறுப்பினரை சீக்கிரமே இழந்துடுது. அது சிக்கியோ தான். 2020 தலையிலையும் காலையும் ஏற்பட்ட வெளிப்படையான காயங்கள் சிகிச்சை கொடுத்ததால் ஆறி போனாலும் உள்காயங்கள் அதை வாட்டி வதச்சதால 2021 ஜனவரியில் ஓலோரோ மோட்டோரோகி கன்சர்வன்சியில் சிக்கியோ இறந்த நிலையில் காணப்பட்டது. 3வது ஆதிக்க ஆனான சிக்கியோட இழப்பு மஸ்கடிஸ் கூட்டணியோட எண்ணிக்கையை குறைச்சது மட்டும் இல்லாமல் பலத்தையும் குறைச்சிடுச்சு. இப்போ கூட்டணியில் ஸ்கார்வேஸும் மொரானியும் மட்டும்தான் இருக்கு. அதுலேயும் இதுங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. கிட்டத்தட்ட 13 வயசு இருக்கும். இந்த வயசான காலத்தில் ஸ்கார்வேஸ் ரொம்ப வீக்காக இருக்கு. மொரானி மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் எந்த ஒரு நாடோடி சிங்கங்களோட கூட்டணிக்கும் மஸ்கடிஸ் கூட்டணி ஒரு ஈஸி டார்கெட் தான். ஒருவேளை ஸ்கார்வேஸும் மொரானியும் இளம் நாடோடிகளால் துரத்தப்பட்டா லுக் அவுட் பிரைடில் இருக்க அதனோட 6 குட்டிகளும் கொல்லப்பட்டுரும். அப்போ குட்டிகள் வளர வரைக்குமாச்சும் மஸ்கடிஸ் லுக் அவுட் சிங்க கொடுத்த தாங்காய்க்குள்ளே வச்சிருக்கணும். இருந்தாலும் மஸ்கடிஸ் வீக்காக இருக்கிறது சுற்றி இருக்கிற நாடோடி சிங்கங்களுக்கு தெரிஞ்சதால 2021 மே மாதத்தில் லுக் அவுட் சிங்க கூடத்தோட எல்லைக்குள்ள ஒரு அத்துமீறல் நடக்குது. எம்ரூஃபுங்கிற ஆண் சிங்கமும் முகோரோ நோமேன்கிற ஆண் சிங்கமும் கூட்டணி அமைச்சு மஸ்கடிஸ்க்கு சவால் விடுதுங்க. கர்ஜனை மூலமாக லுக் அவுட் சிங்க கூட்டத்துக்கு உரிமை கோருதுங்க. இந்த டைமில் ஸ்கார்வேஸோட முகத்தில் சில புது காயங்கள் காணப்பட்டது. இதுக்கு இந்த 2 நாடோடிகளோட வேலையாக இருக்கும்னு கணிக்கப்படுது. ஆனால் அது உறுதியாக தெரியல. இந்த 2 நாடோடிகளும் கர்ஜனை மூலமாக லுக் அவுட் சிங்க கூட்டத்துக்கு உரிமை கோரினாலும் ஸ்கார்வேஸும் மொரானியும் பின் வாங்காதால இந்த 2 நாடோடிகளும் கடைசியில் பின் வாங்கிடுச்சு. ஸோ இப்போதைக்கு லுக் அவுட் பிரைடில் இருக்க குட்டிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2021 ஜூன் 8 தங்களோட சொந்த பிரதேசமான லுக் அவுட் சிங்கக்கூடத்தோட பிரதேசத்தில் இருந்து வடமேற்கு திசையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க கபோசாங்கிற பகுதியில் ஸ்கார்வேஸ் காணப்படுது. ஏன் சொந்த இடத்த விட்டு ஸ்கார்வேஸ் இவ்வளோ தூரம் தனியாக வந்ததுன்னா அதோட உடல்நிலையை பற்றி அதுக்கே தெரிஞ்சிருக்கு. நாம் இனிமேலும் இருக்க மாட்டேன்னு அதுக்கு தெரிஞ்சதால தான் பிரதர் மொரானி கிட்ட இருந்தும் லுக் அவுட் சிங்கக்கூடத்திட்ட இருந்தும் தன்னை தனிமைப்படுத்திக்க இவ்வளோ தூரம் அது வந்திருக்கு. இந்த பகுதியில் இருந்த ஓலோரோ ஆற்றுல இறந்த நீர் யானை சடலத்தை வாசனை பிடிச்சி அது சடலத்தை தேடி வந்து தன்னால் முடிஞ்சளவு சாப்பிட்டுட்டு பக்கத்திலே படுத்துக்குது. அடுத்த நாள் இதுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னா 3 சேலஸ் பாய்ஸும் ஹிப்போ சடலத்தை வாசனை பிடிச்சி அங்கே வருது. வீக்காக இருக்கிற ஸ்கார்ஃபேஸை இதுங்க ஏதாச்சும் பண்ணிடும்னு பார்த்தா அப்படி எதுவும் நடக்கல. வயசான பலவீனமான ஸ்கார்ஃபேஸால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு இதுங்க நினச்சதாலையும் இதுங்களோட முழு கவனமும் சாப்பிட்றதுல இருந்ததாலையும் ஸ்கார்ஃபேஸை கண்டுக்காமல் விட்டுருச்சுங்க. சேலஸ் பாய்ஸோட இந்த செயல் வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஹீப்போஸ் உடலை சாப்பிட்டுட்டு 3 சேலஸ் பாய்ஸும் கிளம்பின உடனே ஸ்கார்ஃபேஸும் லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு புதரில் படுத்துக்குது. உடம்பு மெலிஞ்சி போய் சோர்வாகவும் நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஸ்கார்ஃபேஸோட நாட்கள் எண்ணப்பட்டது. 2021 ஜூன் 11 அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு ஸ்கார்ஃபேஸோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியுது. சிங்கங்கள் கூட சண்டை போட்டு மோசமான காயங்களாலேயோ இல்லை ஹைனாக்களால் கடிப்பட்டோ அது இறக்கல. வயசு முதிர்ச்சினால மட்டும்தான் அது இறந்துருக்கு. அது இறக்கும்போது பக்கத்தில் ஒரே ஒரு ரேஞ்சர் வாகனம் மட்டும்தான் இருந்தது. எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக அதோட இறப்பு ஏற்பட்டது. அது இறந்த இடத்துலையே அடக்கமும் பண்ணப்பட்டது. மஸ்கடிஸ் கூட்டணியில் 2வது ஆதிக்க பண்ணுற ஆண் தான் ஸ்கார்ஃபேஸ். ஆனால் கூட்டணியில் மிகப்பெரிய சிங்கம் இதுதான். நெத்தியாவும் மார்பையும் தோள்களையும் மறைக்கிற அளவுக்கு கூட்டணியிலே மிகப்பெரிய அடர்த்தியான கருப்பு பிடரி முடி இதுக்கு தான் இருந்தது. இதனாலேயே இது பெண் சிங்கங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கமாகவும் இருந்தது. ஸ்கார்ஃபேஸும் அதுக்கேற்ற மாதிரி ஃபேமிலியை விட்டு அதிகமாக பிரிஞ்சிருக்காது. பெண் சிங்கங்கள் கூடயும் குட்டிகள் கூடயும் தான் அதிக நேரத்தை செலவு பண்ணும். ஸ்கார்ஃபேஸ்க்கு சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். பொதுவாக எல்லா ஆண் சிங்கங்களுக்கும் குட்டிகள் பக்கத்தில் வந்தால் பிடிக்காது. ஆனால் ஸ்கார்ஃபேஸுக்கு அப்படி இல்லை. அது குட்டிகளை தாங்கிட்ட நெருங்க விடும். அதுங்க கூட ஜாலியாக விளையாடவும் செய்யும். இப்படி ஒரு குடும்பஸ்தனாக இருந்த ஸ்கார்ஃபேஸ் மஸ்கடிஸ் கூட்டணியில் எந்த சிங்கத்தை விடவும் அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு. மாசாய் மக்கள் தாக்குனதாலேயோ இல்லை சிங்கங்கள் கூட சண்டை போட்டதாலேயோ வலது கண்ணுக்கு மேலே மிகப்பெரிய காயத்தை வாங்கி அதுக்காக ஸ்கார்ஃபேஸ்க்கு பல முறை சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால அதோட வலது கண் பார்வையை இழந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனால் அது சந்தேகம்தான். அடுத்து பல முறை மாசாய் மக்களால் ஈட்டியால் தாக்கப்பட்டது. அப்புறம் பழைய காயங்கள் எல்லாம் சேர்ந்து அதை நொண்டியாக்குனது. இப்படி அடுத்தடுத்த சோதனைகள் ஸ்கார்ஃபேஸை ரொம்ப கஷ்டப்படுத்தினது. இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு அரசனா உயர்ந்து அரசனா வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஒரு அரசனாவே அது இறந்துருக்கு. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டியும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஸ்கார்ஃபேஸ் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததால தான் அது உலக புகழ்பெற்ற சிங்கமாக மாறினது. அது மட்டும் இல்லாமல் அதோட வலது கண்ணுக்கு மேலே இருந்த காயம் ரொம்ப யூனிக்காக மற்ற சிங்கங்களை இருந்து வேறுபடுத்த ஈஸியாக இருந்ததால் அது ஒரு தனித்துவமான சிங்கமாக காணப்பட்டது. அதை தேடி பல சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்தாங்க.
மாசாய் மாராவில் ஃபோட்டோகிராஃபர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஸ்கார்வேஸ் தான் இருக்கும். இதனாலேயே உலகத்தோட அதிக ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்ட சிங்கமாக ஸ்கார்வேஸ் மாறினது. சிங்கங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஸ்கார்வேஸ் மோஸ்ட் ஃபேவரட் லைனாக மாறினது. இப்படிப்பட்ட ஸ்கார்வேஸை மிஸ் பண்ணது மொரானிக்கு மட்டும் இல்லை, நமக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஸ்கார்வேஸோட ஆத்மா சாந்தி அடைய நாம வேண்டிப்போம். ஸ்கார்வேஸ் போன பிறகு மொரானி மட்டும் நார்த் லுக்கவுட் பிரைட ஒரே தலைமையானா இருந்து பாதுகாத்தது. மொரானி இந்த வயசுலையும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருந்தாலும் அது மட்டுமே பிரைடை பாதுகாத்ததால சுற்றி இருக்கிற நாடோடி சிங்கங்களுக்கெல்லாம் மூக்கு வேத்துருச்சு. எண்ணிக்கை பலம் இல்லாத வயசான மொரானியை வீழ்த்த சில சிங்க கூட்டணிகள் லுக்கவுட் பிரைடை சுற்றி வட்டம் போடுதுங்க. இதில் 3 சிங்க கூட்டணியை முக்கியமாக சொல்லியாகணும். ஒன்று ரெக்ரோ பிரேக்கவே பாய். இது மொரானியோட பையனை கெஸ் பண்ணாலும் ஹண்டரோட பையனாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. 2016 மஸ்கடிஸ் ரெக்ரோ பிரேக்கவே பிரைடை ஆட்சி பண்ணும்போது பிறந்த குட்டிகளில் இதுவும் ஒன்று. இது மூவாட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட 5 வயசில் இருக்கிற இது அப்பாவோட பிரதேச எல்லையில் சுற்றி வருது. 2021 ஜூலையில் லுக் அவுட் சிங்கோட பெண் சிங்கங்களை 2 வைல்ட் பீஸை வேட்டையாடி இருக்கு. அதை மொரானி சாப்பிட்டு இருக்கும்போது மொரானிகிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் ரெக்ரோ பிரேக்கவே பாய் காணப்பட்டது. ஆனால் 2 சண்டை போட்டுக்கல. மேபி 2 கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து 2வது சிங்க கூட்டணி யாருன்னா, சில மாதத்துக்கு முன்னாடி லுக்கவுட் பிரைடை கைப்பற்ற நினைச்ச அதே 2 சிங்கங்களான எம்ருஃபும் முகோரோ நோமேட் சிங்கமும் தான் அது. 2021 ஆகஸ்ட் மாதத்தில் லுக் அவுட் சிங்க கூட்டத்தை நோட்டமிட்ட இதுங்க மொரானி இல்லாத சில நாட்களில் லுக் அவுட் பெண் சிங்கங்கள் கூட இணை சர்வம் செய்யுது. அடுத்து 3வது சிங்க கூட்டணி யாருன்னா ஸ்பைக்கியும் என்க்ரோட்டாவும் தான் அது. இதுங்களும் மஸ்கடிஸோட மகன்கள் தான். 2015 மாரா ரிவர் பிரைடை மஸ்கடிஸ் ஆட்சி பண்ணும்போது பிறந்த குட்டிகளில் இந்த ஸ்பைக்கியும் என்க்ரோட்டாவும் அடங்கும். இப்போ என்னடான்னா இதுங்க தான் அப்பாவோட பிரதேசத்தை எடுத்துக்க சுற்றிட்டு இருக்குங்க. இப்படி மொரானி ஆட்சி பண்ணுற நார்த் லுக்கவுட் பிரைடை சுற்றி பல சிங்க கூட்டணிகள் அந்த பிரைடை கைப்பற்ற சுற்றினதால ஒரு கட்டத்தில் பிரைடை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு மொரானி கட்டாயப்படுத்தப்படுது. 2021 செப்டம்பரில் நார்த் லுக்கவுட் பிரைடை விட்டு மொரானி வெளியேறுது. மொரானி வெளியேறின உடனே எந்த சிங்க கூட்டணி லுக்கவுட் பிரைடை கைப்பற்றுச்சுன்னு தெரியல. மேபி எம்ருஃபும் முகோரோ நோமேடாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் லுக் அவுட் சிங்க கூட்டம் கைமாறின உடனே மஸ்கடிஸோட குட்டிகள் கொல்லப்பட்டது மட்டும் உறுதியாக தெரியுது. இப்போ மொரானி எந்த சிங்க கூட்டத்தோட தயவும் இல்லாமல் தனியாக நாடோடியாக சுற்றி வருது. கூட்டத்தில் இருந்தப்ப பெண் சிங்கங்கள் வேட்டையாடி உணவு கொண்டு வரும். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாதால தானே வேட்டையாட வேண்டிய கட்டாயத்தில் மொரானி இருக்கு. இருந்தாலும் நீங்கள் மொரானியை பாருங்க, இந்த வயசுலையும் எவ்வளோ ஃபிட்டாக வலிமையோட சுறுசுறுப்பாக இருக்கு பாருங்க. தனியாகவே பதுங்கி இருந்து பாஞ்சு துரத்தி போய் ஒரு வைல்ட் பீஸை வேட்டையாடுது. தன்னால் தனியாகவும் வாழ முடியுங்கிறத நிரூபிக்குது. ஆனாலுமே இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்தில் எல்லா சிங்கங்களும் தங்களுக்குன்னு பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு கூட்டணி பலத்தோடு செயல்படும் போது மொரானி மட்டும் தனியாக இருக்கிறதுக்கு அது ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஸோ மொரானி 2021 செப்டம்பரில் தான் மகன் மூவாஜி கூட கூட்டணி அமைக்குது. மொரானியோட இந்த யுத்தி தனியாக இருக்கிற அதோட வாழ்க்கையில் ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரியும் பலத்தை பாதுகாப்பு கொடுத்த மாதிரியும் அமையுது. தான் மகன் கூட கூட்டணி அமைச்ச மொரானி மாசாய் மாராவோட பெரும்பாலான பகுதியில் நாடோடிகளாக சுற்றி வருதுங்க. அப்படிதான் நவம்பர் மாதத்தில் மார் சிங்க கூட்டத்தோட எல்லைக்குள்ளே காணப்படுது. மொரானி தான் கையை விட்டு போன தன்னோட பழைய ராஜ்யத்துக்கே திரும்பி வந்திருக்கு. இருந்தாலும் இப்போ இந்த ராஜ்யம் ஹாஃப் டெயில் அண்ட் லோக்கல் கண்ட்ரோலில் இருக்கிறதால சீக்கிரமே மொரானி மூவாஜியை கூட்டிகிட்டு கிளம்பிடுது. பாரடைஸ் பிளைன், ஒக்கியோம்போ, மாரா ட்ரையாங்கிள் அப்படின்னு வெவ்வேறு இடங்களை இதுங்க சுற்றி வருது. அதுக்கப்புறம் அதிகமாக மொரானியும் மூவாஜியும் கண்ணில் படலை. ஆனால் 2022 மார்ச் மாதத்தோட முதல் வாரத்தில் மொரானி மட்டும் கண்ணில் படுது. ஒரு நீரியான குட்டியை கொன்று சாப்பிட்டுட்டு இருக்கு. பிடரி முடியெல்லாம் குறைஞ்சி பல்லுலாம் கொட்டி போய் இந்த டார்ச் வெளிச்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த டைமில் மூவாஜி பக்கத்தில் இல்லை. அதுக்காக கூட்டணி பிரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. 2022 அக்டோபரில் மொரானியும் மூவாஜியும் மாசாய் மாராவோட வடமேற்கு பகுதியில் இருக்க ஒலாய் சுகுட் கன்சர்வேன்ஸில் ஏதோ ஒரு சிங்க கூட்டத்தை கைப்பற்றிருக்கு. அதில் இருந்த குட்டிகளையும் கொண்டு இருக்கு. அடுத்து இதுங்க மாரா நார்த் கன்சர்வேன்ஸில் இருந்த செரியன் சிங்க கூட்டத்தையும் பல முறை கைப்பற்ற முயற்சி பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் மொரானி பல வாரங்களாக காணாமல் போனதால் முயற்சி தோல்வியை சந்திக்குது. பல வாரங்களாக கண்ணில் படாமல் இருந்த மொரானி மறுபடியும் கண்ணில் படுது. அதுவும் ரொம்ப பசியோட உடம்புல ஈட்டியால் தாக்கப்பட்ட மாதிரியான காயங்களோட காணப்படுது. மேபி அது மாசாய் மக்களால் தாக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது உறுதியாக தெரியல. இதுக்கப்புறமும் மொரானி மூவாஜி கூட சேர்ந்து ஒலாசுகுட்டில் இருந்த ஒரு சிங்க கூட்டத்தை ஆட்சி பண்ணியிருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 2023 ஜூனில் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் தன்னோட 16வது வயசில் மொரானி காணாமல் போயிடுச்சு. அது எங்கே போச்சு என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கு ரொம்ப வயசானதால் இறந்துருக்குன்னு கணிக்கப்படுது. மொரானி காணாமல் போன பிறகு ஒலாசுகுட் கன்சர்வேன்ஸில் இருந்து 2 ஆண் சிங்கங்களால் மூவாஜி விரட்டப்பட்டது. அதுக்கப்புறம் மூவாஜி ஒரு நாடோடியாகவே வாழ்ந்துட்டு இருந்தது. ஆப்பிரிக்காவோட ஸ்வாகிலி மொழியில் மொரானிங்கிற பேருக்கு போர் வீரன் அப்படின்னு மீனிங் வரும். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே மஸ்கடிஸ் கூட்டணியில் ஒரு போர் வீரன் மாதிரி தான் மொரானி செயல்பட்டது. இல்லை அப்படி இல்லை, ஒரு போர் வீரன் மாதிரி செயல்பட்டதால தான் அதுக்கு மொரானினே பேர் வைக்கப்பட்டது.
மஸ்கடிஸ் கூட்டணியோட ஆரம்ப காலங்களில் இருந்து எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு சண்டையிலையும் மொரானி தான் முன்ன நிற்கும். கூட்டணியோட தலைவனாக இருந்த மொரானி ஒரு முதுகெலும்பு மாதிரி செயல்பட்டு கூட்டணியை தாங்கி பிடிச்சது. சிக்கியோ அண்ட் ஸ்கார்ஃபேஸை கம்பேர் பண்ணுற அளவுக்கு மொரானி ஒன்றும் பெரிய சிங்கம் இல்லைனாலும் கூட்டணியோட அதிக ஆக்ரோஷமான வலிமையான சிங்கம் மொரானி தான். எதுக்கும் அடங்காத அதோட இந்த மனப்பான்மை தான் மஸ்கடிஸ் கூட்டணியை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுற அதோட புத்திசாலித்தனமும் மாசாய் மாராவிலேயே வயசான சிங்கமாக 16 வயசு வரை வாழ காரணமாக அமைஞ்சுது. ஆரோக்கியமான வலிமையான மொரானியோட தயவு இல்லைனா மஸ்கடிஸ் கூட்டணி தங்களோட கடைசி 3 வருடங்களில் நிலச்சிருந்திருக்காது. அதே மாதிரி ஸ்கார்ஃபேஸும் தன்னோட கடைசி 6 மாதங்களில் மொரானி தயவில் தான் வாழ்ந்தது. இப்படி எப்பவுமே மஸ்கடிஸ் கூட்டணிக்கு ஒரு முதுகெலும்பாக மொரானி செயல்பட்டது. இந்த அளவுக்கு மொரானி ஒரு சிறந்த சிங்கமாக இருந்தாலும் ஸ்கார்ஃபேஸுக்கு கிடைச்ச பேரும் புகழும் கொஞ்சம் கூட மொரானிக்கு கிடைக்கல. ஸ்கார்ஃபேஸுக்கு கிடைச்ச புகழானது கூட்டணி இருந்த மற்ற மெம்பர்ஸை மறக்கடிச்சிடுச்சு. பொதுவாக ஸ்கார்ஃபேஸோட நிழலில் மொரானி வாழ்ந்த மாதிரி காட்டினாலும் உண்மையான வாழ்க்கையில் மொரானியோட நிழலில் தான் ஸ்கார்ஃபேஸ் வாழ்ந்தது. இப்படிப்பட்ட மொரானி நம்மளை விட்டு போனது ஒரு பெரிய இழப்பு தான். மொரானியோட இழப்பு மாசாய் மாராவோட புகழ்பெற்ற மஸ்கடிஸ் கூட்டணிக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமைஞ்சது. கிட்டத்தட்ட 10 வருஷம் மாசாய் மாராவில் அரசர்களாக இருந்த இதுங்க 8க்கும் அதிகமான சிங்கக்கூட்டங்களை கட்டுப்படுத்தி 400 சதுர கிலோமீட்டர் அளவுக்கான மிகப்பெரிய பிரதேசத்தை ஆட்சி பண்ணிச்சிங்க. பல சிங்கக்கூட்டங்களை கட்டுப்படுத்தினதால மஸ்கடிஸ்க்கு பல மகன்களும் மகள்களும் இருக்கு. அந்த வகையில் மார் சிங்கக்கூட்டத்தில் யாயா, டாடா, கெமி, ரெம்போ, கிட்டோ, கபிபி, ஸ்பாட், லிட்டில் ரெட் அப்படின்னு பல பெண் சிங்கங்கள் மஸ்கடிஸோட மகள்கள் தான். மற்ற சிங்கக்கூட்டங்களில் நாஷா, சிடாய், மாமா ஒலென்கெரா, லாங் நெக், மிகுஞ்சோ அப்படின்னு சில மகள்களும் இருக்கு. மஸ்கடிஸோட மகன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 டோபி பிளைன்ஸ் பறையில் பிறந்த 2 ஆட்டம் பாய்ஸ், 2015 மாரா ரிவர் பிரையில் பிறந்த ஸ்பைக்கி அண்ட் என்குருட்டோ, 2016 பேடஸ் பிரையில் பிறந்த ஹண்டர் 2, சிக்கியோ 2, ஒமாஜிலானி, அப்புறம் பேடஸ் பிரையில் கடைசியாக பிறந்த தி பேடஸ் 6 பாய்ஸ், 2016 ரெக்ரோ பிரேக்வே பிரையில் பிறந்த ரெக்ரோ பிரேக்வே பாயான மூஆஜி, அப்புறம் லுக்கோட் பிரைடை மொரானிக்கிட்ட இருந்து கைப்பற்ற நினைச்ச எம்ரூஃபுவும் முகோரோ நோமேட் கூட மஸ்கடிஸோட மகன்களாக இருக்கலாம்னு கணிக்கப்படுது. முக்கியமாக எம்ரூஃபு ஸ்கார்ஃபேஸோட பையனாக இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து மார்ச் பையில் பிறந்த மஸ்கடிஸோட மகன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் அண்ட் டாட்டுவை சொல்லலாம். இதில் ரெட் மொரானிக்கும் டாட்டு ஸ்கார்ஃபேஸுக்கும் பிறந்ததாக சொல்லப்படுது. 2016 மார்ச் பையில் பிறந்த இதுங்களை ஒரு ஃபேமஸான டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க. பிபிசியோட டைனாஸ்டி சீரீஸில் 20 ஹைனாக்கள் கிட்ட ரெட் மாட்டிக்கும். அது தப்பிக்கிறதுக்கான வழியை தேடினாலும் அதை தப்பிக்க முடியாது. இந்த சத்தம் ஸ்கார்ஃபேஸோட மகன் டாட்டுவோட கவனத்தை இருக்கும். அங்கே வந்த டாட்டு ஹைனாக்கள்கிட்ட இருந்து தாம் பிரதரை காப்பாற்றும். இந்த ஒரு வீடியோ ரெட்டும் டாட்டும் எந்த அளவுக்கு ஒரு பிணைப்போட இருக்குங்கிறத நமக்கு புரிய வைக்கும். இதுதான் அந்த லெஜெண்டரி மஸ்கடிஸோட வம்சாவழி. அப்புறம் ஸ்கார்ஃபேஸ் உலக புகழ்பெற்ற சிங்கமாக மாறினதாலேயோ என்னமோ அதை பற்றின பல பொய்யான தகவல்கள் பரவி கிடக்கு. அது 400 ஹைனாக்களையும் 130 ஆண் சிங்கங்களையும் தனியாக கொண்டதாகவும் நேருக்கு நேர் சண்டையில் நல்லா வளர்ந்த ஒரு ஹிப்போவை கொண்டதாகவும் பல முதலைகளை வேட்டையாடினதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது எல்லாமே சுத்த போய். 400 ஹைனாஸை எந்த ஒரு ஆண் சிங்கத்தாலையும் கொல்ல முடியாது. ஒரு சில ஹைனாக்களை கொண்டு இருக்கலாம். ஆனால் 400 ஹைனாஸுங்கிறது அப்பட்டமான போய். அடுத்து எனக்கு தெரிஞ்சு மஸ்கடிஸ் கூட்டணியே எந்த ஒரு ஆண் சிங்கத்தையும் கொல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்கார்ஃபேஸ் மட்டும் எப்படி 130 ஆண் சிங்கங்களை கொண்டு இருக்கும்? ஸோ இதுவும் போய் தான். அப்புறம் ஒரு சிங்கக்கூட்டம் சேர்ந்தாவே ஒரு ஹிப்போவை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம். இதில் ஸ்கார்ஃபேஸ் ஒத்தைக்கு ஒத்த ஒரு ஹிப்போவை கொண்டுதுங்கிறது ஒரு பொய் தான். இருந்த ஹிப்போ உடல அது சாப்பிடும், அதுக்காக அது கொண்டுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் இந்த ஃபுட்டேஜை பாருங்க. ஸ்கார்ஃபேஸ் முதலையை நெருங்கவே பயப்படுறப்ப இது எப்படி முதலைகளை தனியாக வேட்டையாடி இருக்கும்? ஸோ இது எல்லாமே போய் தான். வலது கண்ணுக்கு மேலே ஏற்பட்ட காயம் அதுக்கு ஒரு தனித்துவமான தோட்டத்தை கொடுத்ததால காடுகளில் சிங்கங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அது இருந்ததாலையும் தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சாலும் அதையெல்லாம் தாண்டி அது சாதிச்சு காட்டினதாலையும் ஸ்கார்ஃபேஸ் உலக புகழ்பெற்ற சிங்கமாக இருக்குது. ஸோ ஸ்கார்ஃபேஸ் எப்பவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதை பற்றின பொய்யான தகவல்களை பரப்பாதீங்க. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்கார்ஃபேஸோட தி 4 மஸ்கடிஸ் கூட்டணி பற்றியும் ஸ்கார்ஃபேஸ் சீரீஸ் பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.